வெல்கம் டு ட்ரீம் காலேஜ். அனைவருக்கும் இனிய வணக்கம், மாலை வணக்கம். ஒரு முக்கிய விஷயம் நம்ம பார்க்க போகிறோம், பேசிவ் இன்கம். பேசிவ் இன்கம்னா என்ன? ராத்திரி பூரா கால் சென்டர்ல கண்ணு முழிச்சு வேலை பார்த்து கால்னா காசு மிச்சம் பண்ண முடியலையே. ஏதாச்சும் சைட்ல பிசினஸ் பண்ணா தான் சைன் பண்ண முடியும். என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியுங்க. தூங்கும் போது பணம் வந்து அது பேர் பேசிவ் இன்கம் அப்படின்னு சொல்றாங்க. தூங்கும் போது பணமா அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உழைப்பு இல்லாமல் ஒன்று பணம் வந்து அது பேர் பேசிவ் இன்கம்னு சொல்றாங்க. உழைப்பு இல்லாமல் பணமா அப்படின்ற ஒரு கேள்வி. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இதை பற்றி கொஞ்சம் கேலிங் கடலும் பண்ணுவாங்க. உழைக்கிற காசு ஒட்ட மாட்டேங்குது, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு யார் இதுமாரி சொல்கிறாங்க அவங்களுக்கான வீடியோ தாங்க இந்த வீடியோ. ஸோ பேசிவ் இன்கம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உலகத்தின் நம்பர் 1 பணக்காரங்க வாரன் பஃபெட் அருமையாக சொல்லியிருக்காரு. நம்ம தூங்கும்போது பணம் சம்பாதிக்கிற இடத்தை நம்ம வாழ்நாளில் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய கடைசி காலம் வரைக்கும் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு தான் இருக்கணும் அப்படின்றத பதிவாக பண்ணுறாங்க அவர். அற்புதமான வரிகள். இங்கே 60 வயசு ஆன நபர்களுக்கும் பணம் பத்தல, 40 வயசு இருக்கிற பெரிய பெரிய கம்பெனி ஒர்க் பண்ணுறவங்களும் பணம் பத்தலன்றாங்க. 20 வயசுல யங்ஸ்டர்ஸ் புதுசாக வேலைக்கு போகணும் பணம் பத்தலன்னு தான் சொல்கிறாங்க. வேலைக்கு போனால் பணம் பத்தாது, தொழில் பண்ணால் மட்டும்தான் பெருசாக ரொம்ப ஜெயிக்க முடியுங்க. அது எல்லாருக்குமே தெரியும். அப்போது ஒரு நிரந்தரமான இடத்துல எனக்கு பணம் வந்தால் மட்டும்தான் நான் நிரந்தரமாக நிம்மதியாக இருக்க முடியும்னா அந்த நிரந்தரமான இடத்த நான் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேள்வி இருக்கு இல்லைங்களா? அதுவும் திரும்ப அதே கேள்வி நம்ம வாரன் பஃபெட் கேட்டோம். அதுக்கு ஒரு அதுவுமே அதுக்கும் விளக்கம் கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணு, லேண்ட் இன்வெஸ்ட் பண்ணு, கோல்டு இன்வெஸ்ட் பண்ணு அப்படிலாம் அவர் சொல்லலைங்க. உலகத்தில் சிறந்த முதலீடு அப்படின்னா நம்ம மேலே எவ்வளோ முதலீடு பண்ணுறோமோ அதுதான் சிறந்த முதலீடு. நம்ம எவ்வளோ கற்றுக்கிறோமோ அவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்றத சொல்கிறாரு. நீ எவ்வளோ கற்றுக்கிறியோ அவ்வளோ சம்பாதிக்கிற தெளிவாக சொல்கிறார். அப்போ அடுத்தது எங்கே போய் கற்றுக்கிறது அப்படின்னா அது சொல்லிக் கொடுக்குறதாங்க யாருமே கிடையாது. அப்போ வந்து நம்ம தான் தேடி கண்டுபிடிச்சி அந்த விஷயம்லாம் கற்றுக்கணும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால் முதல்ல பேசிவ் இன்கம்னா என்ன, அது நம்ம ஆல்ரெடி எங்கெல்லாம் பயன்படுத்திருக்கோம். நம்ம எல்லாமே யூஸ் பண்ணுறோங்க, ஒவ்வொரு செகண்டும் யூஸ் பண்ணுறோம். அதை நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்திட்டு அப்படின்றத ஒரு சின்ன வீடியோ மூலமாக நம்ம பார்த்துடலாம். முதல்ல லேண்டு 2010 ஒரு 500 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் இருந்த இடம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 2500 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் ரேட் ஏறி இருக்கு. அப்போது வளர்ந்துருக்கானா கண்டிப்பாக வளர்ந்துருக்கு. ஆனால் அதுக்காக நம்ம என்ன வேலை செஞ்சோம்னா கிடையாது, அதை வாங்கணும், அந்த இடத்துல இருந்தோம், அவ்வளோதான். ரெண்டாவது கோல்டு. 2010 வந்து ஒரு 1850 2000 ரூபா கிட்ட போன நகையோட ரேட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு வந்து 7800 வந்து 8000 வரைக்கும் இருக்குது ஒரு 15 வருஷத்துக்குள்ள. அப்போ இதுக்காக நம்ம என்ன வேலை செஞ்சோமா அப்படின்னா கிடையாது. மூணாவது பேங்க் எஃப்டி. எல்லாருக்குமே தெரியுங்க, ஒரு 1 லட்சம் 2010 போனதா இன்றைக்கி ஒரு 2 லட்சம் கிடச்சிருக்கும். ஆவரேஜாக வந்து 6% 7 ரிட்டர்ன்ஸ் வச்சா கூட. அப்போ அந்த 2 எக்ஸ்ட்ரா கொடுக்குற 1 லட்சம் நம்ம என்ன வேலை செஞ்சோமா அப்படின்னா கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு. அதே போல் வந்து லம்சமாக 1 லட்சம் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அரௌண்ட் 7 to 8 லட்சம் வரைக்கும் கிடச்சிருக்கு. ஆவரேஜாக வந்து ஒரு 15% ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு போட்டால் கூட அந்த 15 வருஷத்துக்குள்ள 2010 2025 அப்போ அதுக்காக நம்ம என்ன வேலை செஞ்சோமா 1 லட்சம் 8 லட்சம் மாற்றுறதுன்னா கிடையாது. அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சு ஷேர் மார்க்கெட்டு. எல்லாரும் பயப்படக்கூடிய துறை தான் ஷேர் மார்க்கெட்டு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஷேர், டாடா ஷேர், ஒரு இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஷேர் தான் எடுத்துக்கிறேங்க. 2008 அதில் ஒரு 125 ரூபா ஒரு ஷேரோட ப்ரைஸு, டாடா டிசி ஷேரோட ப்ரைஸு. இன்னைக்கு ஆனால் ஒரு மதிப்பு பார்த்தீங்கன்னா 4000 ரூபா. ஒரு 1 லட்ச ரூபா போட்டிருந்தா அரௌண்ட் ஒரு 32-35 லட்சம் வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கு 2008 இந்த 15 வருஷத்துக்குள்ள. அப்போது நல்லா பாருங்கள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட உழைப்பால் வரலங்க. நம்ம இந்த 15 வருஷம் இருந்ததுனால கிடைச்சது. முதல் விஷயம் யாருக்கு கிடைச்சதுன்னா எல்லாரும் கிடைக்கல, 15 வருஷம் இருந்த நபர்களுக்கு தான் இந்த பணம் வந்து கிடைச்சது. அதே போல் பார்த்தீங்கன்னா யார் அந்த விஷயத்தை புரிஞ்சு இருந்தாங்களோ அவங்க தான் பெருசாக சம்பாதிச்சாங்க. குறிப்பாக சொல்லணும்னா மியூச்சுவல் ஃபண்டும் ஷேரும் வந்து கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே இண்டஸ்ட்ரி தாங்க. ஆனால் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த விஷயத்தை புரிஞ்சிக்காமல் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறோம். அந்த நிறுவனம் அதை கரெக்டாக பக்காவாக நம்மளுக்கு பொறுப்பாக பண்ணி கொடுக்குறாங்க. அதனால 12-15% ரிட்டர்ன்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க. நம்மளுக்கு வந்து 1 லட்சம் கூட 8 லட்சம் கிடைச்சிருக்கு. ஆனால் அதுவே நம்ம டேரெக்டாக ஷேரில் நம்ம புரிஞ்சு பண்ணியிருந்தா நம்ம 8-32-40 லட்சம் நம்மளால சம்பாதிச்சிருக்க முடியும். ஒரு சில ஷேர் 15, அது நேரத்துக்கு ஏற்ற மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிடுங்க, மறுக்கலை. ஆனால் இந்த அளவுக்கு லாபம் வந்திருக்கானா கண்டிப்பாக வந்திருக்கு, நம்மளோட உழைப்பு இல்லாமல். அப்போது பேஷன் கூட இன்னும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம தூங்கிட்டு தான் இருந்தோம், ஆனால் நம்ம பணம் வளர்ந்துருக்கு. நம்ம அதுக்காக எந்த வேலையுமே செய்யலை, இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த துறையில் 15 வருஷம் நம்ம பயணித்தோம். அதுக்கான வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இத்தனை மடங்கு. என்ன நான் வந்த பிறகு நீ ஒரு வேலை கூட செய்யக்கூடாதுன்னு மரத்து நிழல நீ பாட்டுல ராசா கணக்கா தூங்குனே, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். காலை நீட்டுனே. அப்போ இங்க பேசிவ் இன்கம்
நம்ம ஆல்ரெடி எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணி கிடந்தா பேசிவ் இன்கம். நமக்கு தெரியாமே அதை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம தான் அதை வெளியே சொல்ல தூங்கும்போது பணமா பயப்படும் யாருன்னா சொன்னால் கூட. அது எப்படி இந்த ஓய்கர் காசை ஒட்டாதுன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்களுக்கான பதில் தாங்க உண்மையாக சொல்லலாம். இது நம்ம ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிருக்கணுமே பேசிவ் இன்கம் தான். ஸோ பேசிவ் இன்கம் பற்றி எனக்கு உங்களுக்கு தெளிவான விளக்கம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே தாங்க எனக்கு அடுத்த கட்டம் உலகம் வளர்ந்துருக்கு இந்த கிரிப்டோ துறையை நோக்கி. 2008 வந்து பிட்காயின் வெறும் 5-10 ரூபாயில் இருந்தது இன்னைக்கு வந்து 1 கோடி ரூபாய் கிட்ட கிராஸ் ஆயிருக்கு. ஸோ மிகப்பெரிய வளர்ச்சி நம்ம கண்ணெதிர்க்கு அடைய போகுது. அப்போது அடுத்த 10 வருஷம் இந்த கிரிப்டோ துறையிலும் பேசிவ் இன்கமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அந்த வாய்ப்பை நம்ம தெளிவாக பயன்படுத்தணும்னா பெருசாக அந்த துறையில் நம்மளால் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு தாங்க என்னுடைய கருத்து. ஸோ யார் சம்பாதிக்கிறாங்க முதல்னா எல்லாரெல்லாம் சம்பாதிக்கலாங்க. யார் 15 வருஷம் இருந்தாங்களோ அவங்க சம்பாதிச்சு பொறுமையாக இருந்தாலும் அவங்க தான் சம்பாதிச்சாங்க. அப்போ யார் 15 வருஷம் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா யார் இந்த விஷயம்லாம் டெய்லி கற்றுக்கிட்டு இருக்காங்களோ அவங்க தான் அந்த 15 வருஷம் இருந்தாங்க. எல்லாரெல்லாம் இல்லைங்க. அப்போ கற்றுக்காமல் இருந்து இந்த துறையை பார்த்து அப்டேட் எடுக்காமல் இருந்தால் நம்ம என்றைக்கும் வந்து 100-200 பொண்ணு விற்றுட்டு போயிட்டு இருப்போம். ஒருவேளை நஷ்டமாக வசூல் மார்க்கெட்டை பார்த்து பயந்து விற்றுட்டு போயிட்டு இருப்போம். அப்போ இந்த விஷயம் நம்ம புரிய சொல்ல மார்க்கெட்டை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்க சொல்ல நம்மளால் அடுத்த 10 வருஷம் 15 வருஷம் கூட பெருசாக ஹோல்டு பண்ண முடியும். அப்போது மார்க்கெட்டை வேற ஒருத்தர் சொல்லி கேட்காம நம்ம தேடி படிக்க சொல்ல பெருசாகவே இந்த மார்க்கெட் அணுக முடியுங்க. அதேமாரி ஸ்மார்ட்டாக மூளையை பயன்படுத்தி பெருசாகவும் சம்பாதிக்க முடியும். அருமையான தொழிலா இருக்கியா? இது தெரிஞ்சிருந்தா வந்தன்னைக்கு இந்த வேலையில சேர்ந்து காசு படத்தை சம்பாரிச்சு ஊர்ல வீட கட்டியிருப்பலையா, தெரியாம போச்சு. ஸோ இது எங்கேயுமே வந்து உழைப்பில்லாமல் வரக்கூடிய பணம் இல்லைங்க. நம்மளுடைய மூளையை பயன்படுத்தி கிடைக்கக்கூடிய பணம், அதுதான் பேசிவ் இன்கம். ஸோ இப்போ பேசிவ் இன்கம் என்ன புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஓகே. ஸோ கிரிப்டோவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ட்ரீம் கோச்சஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. அது வந்து நீங்கள் வந்து டேட்டா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. அது லிங்க்ஸு எங்கே போய் படிக்கலாம் அப்படின்றது தகவல் கிடைக்கும். ஸோ கிரிப்டோவை பற்றி குறிப்பாக நாங்கள் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நான் வந்து MSME கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பிளாக் செயின் வந்து கிரிப்டோ கரன்சி பற்றி எனக்கு தெரியுன்றது சர்டிஃபிகேட் வச்சுருங்க. அதனால் கிரிப்டோவை பற்றி நாலேஜ் நான் வந்து டேட்டா லிங்க் மூலம் தான் கொடுப்போம். நீங்கள் லிங்க் போய் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மற்ற இண்டஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் எப்போல்லாம் ஃப்ரீயாக கிடைக்குது அப்போ உங்கள் டைம் கொஞ்சம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இண்டஸ்ட்ரியை பற்றி நாலேஜ் எடுத்துக்க பயன்படுத்துங்க. கண்டிப்பாக எல்லா தகவலும் கொட்டி கிடக்குதுங்க. நம்ம தான் அதுக்கு சரியாக பயன்படுத்தினா பெருசாக இண்டஸ்ட்ரியில் எல்லா இண்டஸ்ட்ரியுமே சம்பாதிக்க முடியும். ஸோ கிரிப்டோ பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் உங்கள் நம்பரும் அப்படி இல்லைன்னா உங்களோட டேட்டா எந்த டேட்டா வேணுமோ கேட்டால் கண்டிப்பாக நம்ம வந்து அந்த டேட்டாவை அதே பேஜில் கொடுக்கலாங்க. ஸோ கண்டிப்பாக பயன்படுத்திங்க எல்லாருமே.